Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை கட்லி. என்னடா இது காஜு கட்லி மாதிரி சொல்றேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது காஜு கட்லி ஸ்டைலில் ஆனால் கடலை வச்சு நம்ம செய்ய போகிறோம். சரி வாங்க, இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான வேர்க்கடலை கட்லியை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் நான் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துக்க போகிறேன். இதை லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலையோட கலர் அண்ட் டெக்ஸ்டர் மாறக்கூடாது. அப்போ தான் வேர்க்கடலை பர்ஃபி ஒயிட் கலரில் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஹீட்லேயே அந்த தோல் உரியறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் உரித்து நான் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் இதை அரைச்சிக்க போகிறேன். மிக்சியை ஹை ஃப்ளேமில் வச்சு அரைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் விட்டு விட்டு அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துடும். இப்போ நான் சர்க்கரை பாகு செஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு அதே கடாயில் நான் 150 கிராம் வேர்க்கடலை எடுத்திருந்தேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும், இன்னும் சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 கிராம் வேர்க்கடலைக்கு 150 கிராம் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட உடனேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க. ஏன்னா சிம்மில் வச்சு நீங்கள் கலர்னாதான் அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கரெக்டாக வரும். இதுவே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் விட்டு விட்டு கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காயோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் அதை லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிளற ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பதத்துக்கு மாறிடும். இதில் இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அதை கிளற போகிறேன். அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே வாங்க. அதுக்கப்புறமா அது பேனில் ஒட்டாமல் நல்லா பசை மாதிரி சேர்ந்து வந்துடும். அப்புறம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறிட்டுருக்கும். இப்போது இதை ஒரு பட்டர் ஷீட்டுக்கு, அப்படி இல்லைன்னா தட்டில் எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சப்பாத்தி ரோலரை வச்சு அதை ரோல் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை அழகாக நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், அழகாக கட்டிங்க்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வேர்க்கடலை கட்லி ரெடி. நீங்களும் இந்த வேர்க்கடலை கட்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.